திருவண்ணாமலை கிரிவலம் 2024 கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலை கிரிவலம் உலக பிரசித்தி பெற்றது. இப்பொழுது நீங்கள் கண்டது சந்திரன், இப்பொழுது காண்பது மக்கள் தலைகள். 1000 தலையை கண்டால் ஒரு பாவம் விலகும் என்பார்கள். இங்கு லட்சக்கணக்கான தலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிரிவலம் உலக பிரசித்தி பெற்றது என்றாலும் தமிழ்நாட்டில் நடப்பது மிக மிக அதிசயம். அதுவும் திருவண்ணாமலையில் நடப்பது மிக மிக ஆனந்தம். திருவண்ணாமலை வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டியில் சிவபெருமான் தலையிட்டு நான் தான் பெரியவன் என்று அக்கினி பிளம்பாக நின்ற இடம் இந்த திருவண்ணாமலை. அடியை காண விஷ்ணுவும் முடியை காண பிரம்மாவும் சென்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்னப்பறவை தாளம்பூ கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பௌர்ணமியில் 8 லிங்கங்களை நீங்கள் தரிசிக்கலாம். இந்த மலையை சுற்றிலும் அஷ்டலிங்கங்கள் அங்கங்கு உருவாகி உள்ளது. இந்திரன் பூஜித்த லிங்கம் இந்திரலிங்கம் என்றும், யமன் பூஜித்த லிங்கம் யமலிங்கம் என்றும், வாயு பூஜித்த லிங்கம் வாயுலிங்கம் என்றும், சூரியன் பூஜித்த லிங்கம் சூரியன் லிங்கம் என்றும், சந்திரன் பூஜித்த லிங்கம் சந்திரலிங்கம் என்றும் பல வகையில் இங்கு லிங்கங்கள் மக்களுடைய பிணி பீடையை தீர்க்க அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஊர்வலத்தில் இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டு எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளை பெற விளைகிறார்கள். இது கடலா கடல் அலையா என்று மக்கள் போற்றும் அளவிற்கு இந்த கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது. 23ஆம் தேதி 23/4/2024 மாலை சுமார் 6:55 7 மணி முதல் விடிய நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. என்ன அதிசயம்! சித்ரா பௌர்ணமி கிரிவலம் காலை 8 மணி வரை இந்த கூட்டம் கிரிவலம் பாதையில் நிரம்பி வழிந்தது என்பதை கண்ணார காணும் பொழுது அதற்கு நிகர் சிவனுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை என்று எண்ண தோன்றுகிறது. இருந்தாலும் இந்த ஊர்வலத்தில் கிரிவலத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எம்பெருமான் சிவபெருமானின் பூர்ண அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டுகிறேன். மேலும் இந்த கிரிவலம் என்பது பௌர்ணமி தினத்தில் வருவதால், அதுவும் சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இது சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமியாகும். இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஏன் பௌர்ணமி இரவில் கிரிவலம் செல்கிறார்கள் என்றால், பௌர்ணமி இரவில்தான் சந்திரனின் 16 கலைகளும் மேக்சிமம் 21 கலைகளும் இந்த திருவண்ணாமலையில் பரிபூர்ணமாக விழும். அப்போ அந்த திருவண்ணாமலையை சுற்றி வருபவர்கள் மீதும் அந்த கலைகள், அமிர்த கலைகள் அதற்கு பெயர், அந்த கலைகள் அவர்கள் மீது விழும் பொழுது அவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், அவர்கள் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம். இங்கு இந்திரனை வந்து பூஜை செய்ததால் இந்திரலிங்கம் என்று ஒரு பெயர் பெற்ற லிங்கத்தை நீங்கள் தரிசிக்கலாம். அந்த இந்திரலிங்கத்தில் சிவன்
பரிபூர்ணமாக காட்சி தருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், இந்திரன் மனதார பூஜை செய்கிறான். அதேமாதிரி யமனும் மனதார பூஜை செய்கிறான். அப்போ முக்கியமான ஆட்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் இந்த மலையில் வந்து கிரிவலம் வந்து லிங்கத்தை உருவாக்கி வழிபட்டு அவர்கள் பெயர் பெற்றுள்ளார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அனைத்து மக்கள் வாழ்விலும் வளம் கொளிக்கட்டும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்ற மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று எம்பெருமான் அண்ணாமலையாரை வேண்டுகிறேன். அண்ணாமலையாரும் உண்ணாமுலையாலும் காட்சி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு அரோகரா. கார்த்திகை மாதத்தில் இங்கு பெரிய தீபம் ஏற்றப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த தீப தரிசனத்திற்கு அடுத்து இந்த கூட்டம்தான் பெரிது.